மக்களவை தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வரும் திருச்சி தொகுதி அதிமுக வேட்பாளர் கருப்பையாவுடன் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக் நடத்திய நேர்காணலை காண்போம். இந்த பிரச்சாரத்துல குறிப்பா நீங்க எதை நோக்கி பிரச்சாரம் பண்றீங்க? குறிப்பா திருச்சியில கடுமையான ஒரு காம்படிஷன் இருக்கு. இதுல எதை மைய கருத்தை வச்சு நீங்க பிரச்சாரம் பண்றீங்க எதிர்கட்சிக்கு எதிராக? இல்ல நாங்க தொடர்ந்து முதல் நாள்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறது, திருச்சியில அடிப்படை வசதிகளே ரொம்ப கம்மியா இருக்கு. குறிப்பா எல்லா பகுதிகளிலையும் தண்ணீர் பிரச்சனை மிகப்பெரிய லெவல்ல தண்ணீர் பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு தொகுதிகளையும் ஒவ்வொரு கிராமங்கள்லையும், அதுவும் இப்ப வெயில் காலம் கோடை காலம் அதிகமாயிருச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தண்ணீர் பிரச்சனையை உடனடியாக சரி பண்ணணும். அதுதான் மிக முக்கியமாக இருக்கு. அதுக்கு பிறகு நம்ம திருச்சியில் உள்ள கிழக்கு தொகுதி மேற்கு தொகுதியில் கழிவுநீர் வாய்க்கால்லாம் ரொம்ப மோசமாக பழுதடைஞ்சிருக்கு. சாலை வசதிகள் ரொம்ப மோசமாக இருக்கு. அடிப்படை வசதிகளே முதல்ல ரொம்ப குறைவாக இருக்கு. அதுதான் முதல்ல சரி பண்ண வேண்டியதாக இருக்கு. திரு கருப்பையா அவர்களுக்கு திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் எதுக்கு வாக்களிக்க வேண்டிய தேவை என்ன சார் இருக்கு? கருப்பையா இந்த மண்ணினுடைய மைந்தன், திருச்சி நாடாளுமன்ற மக்களுடைய மனநிலையை உணர்ந்தவன், அவருடைய உணர்வுகளை தெரிந்தவன், இந்த மக்களுக்கு என்ன தேவை, இந்த மக்களுக்கு என்ன தேவையில்லைன்னு முழுமையா தெரிந்தவன். இந்த மக்களுக்கு எது தேவையோ அதுக்காக கருப்பையா களத்துல நின்று மக்களுக்காக செஞ்சு கொடுப்பான். தேவையில்லாத விஷயங்களுக்கு மக்களோட மக்களா நின்று அதை எதிர்த்து குரல் கொடுப்பான். அதுக்காக தான் கருப்பையாவுக்கு வாக்களிக்கணும்னு சொல்றேன். உங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய வேட்பாளர்லாம் குறிப்பா வைக்கிற ஒரே குற்றச்சாட்டு, அதிமுக வாக்களிச்சீங்கன்னா அது கிட்டத்தட்ட பிஜேபிக்கு வாக்களிக்கிறதுக்கு சமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரச்சாரம் பண்றாங்க. அதுக்கு உங்களோட கருத்து என்ன சார்? அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. குறை சொல்றதுக்கு வழி இல்லைங்கிறதுக்காக அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஏதாவது குறை இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. எங்களை குறை சொல்வதற்கு இம்மையளவும் எதிர்கட்சியினரும் எந்த ஆளுங்கட்சியிலிருந்து அவங்களுக்கு எந்த விதமான அவங்களுக்கு செய்தி சொல்றதுக்கு எங்களுக்கு முடியல. எங்களை குறை சொல்ல முடியல அவங்களால. கட்சி சார்பாகவும் சரி, நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கடந்த 10 ஆண்டுகளை நாங்கள் செஞ்ச சாதனைகளை பட்டியலிடுறோம். 3 வருஷங்களில் நம்ம இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு எதையுமே செய்யலைங்கிறதையும் நாங்கள் சொல்றோம். அதுக்கு மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்கு. அது அவங்களுக்கு எதிர்த்தரப்புலேருந்து எதுவும் சொல்ல முடியாதனால வேற வழி இல்லாமல் பிஜேபியோட போயிடுவோம்னு சொல்றாங்க. லாஸ்ட் ஒன் சார், தொடர்ச்சியாக திருச்சி தொகுதி மக்களை சந்திக்கிறீங்க. உங்கள்கிட்ட என்ன சொல்றாங்க சார்? கட்டாயமா அதிமுக ஜெயிக்கணும்னு சொல்றாங்க. அதிமுக தான் திரும்ப வேணும். ஏன்னா நாங்க ஒரு தடவை தப்பு பண்ணிட்டோம், அந்த தவறை திரும்ப செய்ய மாட்டோம். அதனால உறுதியா அதிமுக ஜெயிச்சாதான் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அதிமுக ஜெயிக்க வைக்கணும்னு சொல்றாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.